ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டிஎன்பிசி குரூப் 4 எழுதிட்டு ஒரு மாதம் கழிச்சு நான் வந்து படிக்கிறதுக்கு இப்போ தான் எடுத்திருக்கேன். அதுவும் டெட்டு படிக்கிறதுக்காக நான் வந்துட்டேன். ஏன்னா நான் வந்து டிஎன்பிசி நீ எழுத போகிறதில்ல. நான் வந்து இந்த டெட்டுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஏதாவது ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கேன். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம போனாலுமே வந்து அந்த அளவுக்கு சேல்ரி கிடைக்காது. அட்லீஸ்ட் ஒரு டெட்டு பாஸ் பண்ணிட்டு போனால் கூட கொஞ்சமாவது மதிப்பாங்க. அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். சப்போஸ் டெட்டு கிளியர் ஆயிடுச்சுன்னா பார்க்கலாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு பல முடிவுகளெல்லாம் நம்ம எடுத்ததெல்லாம் நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியெல்லாம் யாரும் எடுக்காதீங்க. நல்லபடியாக படிங்க. எதுவுமே நம்ம கையில் இல்லை. கிடைக்கிறது கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு உங்களால் டைம் இருக்குது, நான் வந்து படிப்பேன், என்னால் முடியும் அப்படின்னா தாராளமாக படிங்க. படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போங்க. சப்போஸ் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்குனால என்னால் படிக்க முடியல அப்படின்னா தாராளமாக கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஜாப்புக்கு போயிட்டே படிங்க. ஏன்னா வந்து நம்மளோட ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ நானே பாருங்கள், நிறைய பேர் வந்து காய்கறி தோட்டம் அது இதுன்னு பண்ணி ஹவுஸ் ஒய்ஃப் அப்படியேவோ நம்ம பார்க்குற யூடியூப்பில். நான்லாம் ஒன்றுமே பண்ணாமல் இந்த டிஎன்பிசிவே வச்சுட்டு உட்காந்து காலையில் பசங்களை அனுப்பிச்சி விட்டுட்டு ஈவினிங் வரைக்கும் நான் டிஎன்பிசிக்காக நான் படித்தேன். என்னாலேயே முடியல. நான் இப்போ தான் டெட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்க்கலாம், யாரெல்லாம் என் கூட படிக்கிறீங்களோ படிங்க. ஏதாவது டெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் வந்து எங்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க. என்னால் முடிஞ்சால் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அப்போ கொஸ்டின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு இதெல்லாம் எப்படி படிக்கணும், நான் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு படிங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கிலீஷ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோடது வந்து பிஇஓ எக்ஸாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டெட் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பிஇஓ எக்ஸாமுக்கு. நான் டிஎன்பிசி படித்தது மோசம் இல்லைங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு டெட்டுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து டிஎன்பிசிக்கு படிச்சுட்டே டெட்டுக்கு படிக்கிறீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எப்படி என்னன்ட்டு ஃப்யூச்சரில் பார்க்கலாம். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டெட்டு படிக்கிறவங்கெல்லாம் எனக்கு வந்து சொல்லுங்கள், எனக்கும் சொல்லுங்கள் எப்படி என்ன எப்படி படிக்கணும் அப்படின்னு. கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் கூட எனக்கு சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் லிங்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஏதாவது எனக்கு தேவையானது நான் எப்படி படிக்கிறேன், எந்த மெத்தடில் படிக்கிறேன் அப்படிங்கிறதாகவும் உங்களுக்கு டெய்லி நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மனசை யாரும் தளர விட்டுறாதீங்க. கண்டிப்பாக படிங்க. கண்டிப்பாக நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் கவலை இல்லைங்க. பேசாமல் நம்ம ப்ரைவேட் ஜாபுக்கு போயிடலாம். அதுலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கு கவர்மெண்ட்லேயே நம்ம வேலை செய்யணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது இல்லையா? நம்ம ப்ரைவேட் ஜாபுக்கு போயிட்டு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி தற்கொலை முடிவு அதெல்லாம் வந்து வேண்டாங்க. நல்லபடியாக படிங்க. நானும் வந்து இனி வர வீடியோவில் நான் எப்படியெல்லாம் படிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, ஓகேங்க, பாய்ங்க. நல்லபடியாக படிங்க.